சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மதுக்கடைக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள அந்த மதுபான கடை பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியருக்கும் இடையூறாக இருப்பதாக புகார் எழுந்தது. இதை அகற்ற கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினரும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரும் அந்த கடையின் எதிரே இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மதுக்கடைக்கு பூட்டு போட முயன்றனர். பின்னர் அங்கிருந்த மதுப்புட்டிகளை சாலையில் கொட்டி உடைத்து எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திமுக அரசுக்கும் இந்த அரசுக்கும் பார்த்தா கோடிக்கணக்கில் டார்கெட் பண்ணி டாஸ்மாக் கடையை ஓட்டுற இந்த அரசாங்கம் மக்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறத பார்க்க மாட்டாங்க. கூலி தொழிலாளிங்க வேலை கிடைக்காம இருக்காங்க. அப்படி கூலி தொழிலாளிங்க வேலை கிடைச்சா அந்த காசு எங்க போகுதுன்னா டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. ஏதோ அன்றாட வேலை கூலி தொழிலாளிகள், வீட்டு வேலை செய்யற பெண்கள், இவங்க மூலியமா தான் இன்னைக்கு வந்து நடுத்தர கீழ்மட்ட குடும்பங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு.